ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஏற்கனவே சொல்லியபடி, அதாவது வாக்குப்பதிவு அன்னைக்கு சொல்லியிருந்தோம்னா, கிரேட் பிரிட்டனில் குறிப்பாக இங்கிலாந்து பிரதமராக ரிஷி சுனக் மீண்டும் ஜெயிக்க மாட்டார், மண்ணை கவி விடுவார். வரலாறு காணாத தோல்வி மட்டும் கிடையாது, ஒரு இடம் 2 இடத்துல தோற்றுருவார்லாம் நம்ம சொல்லலை. வரலாறு காணாத தோல்வியை ரிஷி சுனக் சந்திக்க போகிறாரு. ஏன்னா அவருடைய கட்சி 1835 பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதன்படி நடந்திருக்கிறது. அந்த வெற்றியோடு இந்த இதை போடுறோம். எதற்காக ரிஷி சுனக் தோற்றார், இங்கிலாந்தோட நாடாளுமன்றத்தோடைய நடைமுறை என்ன, ரிஷி சுனக் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, எப்படி தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது, ஏன்னா அதே மாதிரி அந்த தொழிலாளர் கட்சியை சேர்ந்த ஸ்டார்மர் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் பாருங்கள், இது ஏற்கனவே நம்ம யாரும் இப்போ இந்திய ஊடகத்தில், குறிப்பாக தமிழில், குறிப்பாக யூடியூப்பில் யாருமே இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம சொன்னால் நடந்துருச்சு. நீங்கள் சில பேர் திருப்பி வந்துட்டு இருப்பான். சங்கிகள் சில பேர் மோடி வரமாட்டார்னு சொன்னால் இப்போ வந்துட்டார் அப்படின்னு. அப்போ மோடி வரலை, இப்பயும் சொல்கிறோம். மோடி டுபாக்கு ஒரு 400 சீட்டு வரேன்னாரு. என்ன மோடி என்ன மருந்தையாக குடிச்சிட்டாரு? 400 சீட்டு வர சொன்ன மோடி 400 வந்தாரா, இல்லை 350 வந்தாரா, இல்லை 320? என்ன வந்தார் அவர்? ஒரு மண்ணாங்கட்டி வரல, ஆட்டையை போட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம சொன்னது தான். மோடி தோற்று விடுவார், வரமாட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஆட்டையை போட்டு ஜெயிக்கிறதுக்கெலாம் நம்ம பொறுப்பாக முடியாது. இதே இது இப்போ இன்றைக்கி இங்கிலாந்து இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ரிஷி சுனக் 1-2 சீட்லாம் கிடையாது. அந்த கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி, பழமைவாத கட்சி, அடியோடு பிடுங்கிட்டு போயிடும். 1835 அப்புறம் பிடுங்கிட்டு போகும்போது தொழிலாளர் கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு நம்ம சொன்னோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை பொறுத்தளவுக்கு தனி மெஜாரிட்டி வரணும் அப்படின்னா 326 இடங்களை பிடிக்கணும், ரைட்டுங்களா? அப்போ அங்கே 650 இடங்கள் மொத்தம் இருக்குது. 326 இடங்களை பிடித்தால் மெஜாரிட்டி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 5 ஆண்டுகளில் அந்த நாட்டை இந்த கட்சி இருக்கு இல்லையா, அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி, இந்த கட்சியை 3 பிரதமர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒரு பிரதமர் 3 மாதம், ஒரு பிரதமர் போரிஸ் ஜான்சன் நல்ல மனுஷன், பாவம், நீட்டாக ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இலுமினாட்டிகள், அவங்க தான் இலுமினாட்டியே அவங்க ஊரில் தான் இருக்கான். அவங்க ஊரில் தான் உலகத்தையே ஆட்டி படைச்சு எல்லாத்தையும் நாசக்காடாக்குறது அவங்க தான். உள்ளுக்குள்ளேயே நாசக்காடாக்கிட்டாங்க. என்ன பண்ணான்னா, போரிஸ் ஜான்சன் என்ன பண்ணிட்டாருன்னா, கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. லாக்டவுன் போட்டப்போ இவர் நண்பர்களை அழைத்து அவர் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சு குடிச்சிட்டாங்களாம். உடனே ஒரு பிரதமர் இப்படி செய்யலாமான்னு சொல்லி பதவியை விட்டு தூக்கி விட்டாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கட்சியை அழிக்கணும் அப்படின்றதுக்கான சிலருடைய முயற்சி தான். அந்த முயற்சியின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லேடியை போடுறாங்க. அது 3 மாதத்தில் அந்த லேடி டம்மி. அது இப்போ எலெக்ஷனில் தோத்தே போச்சு. எம்பி எலெக்ஷனில் கூட ஜெயிக்கலை, எம்பி சீட் கூட ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த கட்சி தலைவராக ரிஷி சுனக் வராரு. இவர் இந்தியாவுடைய, அதாவது ஒன்றுபட்ட இந்தியா இருந்தது இல்லையா, அதோட வம்சாவளி. பாகிஸ்தான் இந்தியாலாம் ஒன்றா இருந்துச்சுல பிரியறதுக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்போ இவங்க தாத்தா ஊரை விட்டு ஓடி போய் வட்டி தொழில் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா போய் அங்கேருந்து போய் இங்கிலாந்தில் செட்டில் ஆகி அவங்க அப்பா அங்கேருந்து, அதுக்கப்புறம் ரிஷி சுனக் அங்கே பிறக்கிறாரு. பிறந்தவொடனே அந்த நாட்டு சிட்டிசன் ஆகி அப்படியே கட்சியில் சேர்றாரு. வழக்கறிஞராக இருக்கார், இதாக இருக்கார், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கார். மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம். அதனால் அவங்கள உள்ளத்துக்கு போடுறாங்க. இது அங்கே உள்ள பாரம்பரிய, யாருக்கு இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. யார்? யூதர்களுக்கும் பிடிக்கல. யூதர்கள் தான் அங்கேயும், இங்கிலாந்தை கையில் வச்சுருக்கிறது யூதர்கள் தான். மைனாரிட்டி, வெரி மைனாரிட்டி இருந்த போதிலும் யூதர்கள் தான் அங்கே முக்கிய இடத்துலையும் இருக்காங்க. யூத வம்சாவளி தான் அங்கே இருப்பாங்க. சரியா? இப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷி சுனக்லாம் ஒரு ஆளா, இந்திய வம்சாவளி ஒருத்தர் நம்மளை ஆளலாமா அப்படின்னு பிரிட்டிஷ்கார மண்டையில் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ஒரு காலத்தில் நீங்கள் அவங்கள பூராத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்க. இந்தியா, பாகிஸ்தான், அந்த ரீஜனே ஏரியாவே உங்களுக்கு கை கால் அமைக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அதை எதிர்த்து போராடினது, நம்ம வீர தீரமாக போராடினது வேறு விஷயம். அவங்களுக்கு இப்போ நீ கை கால் அமைக்கி விட்றியே, இது கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லி மண்டையில் ஏற்றி விட்டது மட்டும் இல்லாமல் ரிஷி சுனக்கை தூக்கி ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அது போக இந்த கட்சியை தோக்கடிக்கணும், அந்த கட்சி செத்துறக்கூடாது, ரைட்டா? கட்சி சித்தரக்கூடாது, கட்சியை தோக்கடிக்கணும், மீண்டும் அந்த கட்சியை வர வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு டம்மி பீஸான ரிஷி சுனக்கை இப்போ தலைவராக போட்டு அந்த கட்சியை அதோட அடியோட ஒழிச்சு கட்டிடுறது இன்னும் 10 வருஷத்துக்கு, ரைட்டா? ஒழிச்சு கட்டிட்டு வேறு லேபர் பார்ட்டியை கொண்டு வர்றது. அப்போ மக்கள் அடுத்த டைம் எலெக்ஷனுக்கு வரும்போது சொல்லுவாங்கல்ல, என்னன்னு கேட்பான், எப்படா அந்த இது ஏற்கனவே தோற்று போன கட்சி தானே, அப்படி ஒழிஞ்சு போன கட்சினா, ஐயோ அந்த கட்சி பாரம்பரியம் மிக்க கட்சி, 200 வருஷம் 300 வருஷமாக இருக்குது. ஆனால் அது தோற்று போனதுக்கு காரணம் ஒரு இந்தியனை வம்சாவளியை கொண்டு போட்டு கேவலப்படுத்தினால தான். இன்னி இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்றக்காக தான் மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. எனவே இந்த கட்சி தோற்றது ரிஷி சுனக்னாலன்னு சொல்லி மண்டையை கழுவி ரிஷி சுனக்கையும் காலி பண்ணி
கட்சியை காப்பாற்றிட்டாங்க. இதுதான் வந்து அவர்கள் போட்ட சதித்திட்டம். அந்த சதித்திட்டத்தின்படி ரிஷி சுனக் முட்டாள்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, வர ஜனவரி வரைக்கும் அந்த கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட 6-7 மாதம் இருக்குது. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாப்புல, ரிஷி சுனக் லூசுத்தனமா ஏன்னா இப்போ முன்னாடி அட்வான்ஸ் எலெக்ஷனை வச்சு மண்ணை கவி தோற்று வீட்டுக்கு போயிட்டாப்புல, கட்சியும் காலி. இன்னொரு 10 வருஷத்துக்கு 2 முறைக்கு அவர்கள் எந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற வகையில் இப்போ வந்து லேபர் பார்ட்டியை சேர்ந்து ஸ்டார்மர் வந்து ஆகிட்டு வந்துட்டார். இந்த ஸ்டார்மர் யார்? இப்போ இதில் முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போ வந்து இஸ்ரேல் விவகாரம், அதாவது எப்படின்னா பாலஸ்தீனியர்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அநியாயத்தில் இஸ்ரேலில் உள்ள யூத அரசை தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல ரிஷி சுனக்கு. இப்போ சரி, இப்போ இது ஸ்டார்மர் வந்துட்டார். ஸ்டார்மர் யாருன்னு பார்த்தா, ஸ்டார்மர் டைரெக்டாகவே ஒரு யூதர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ரிஷி சுனக்குக்கும் யூதர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் கைகால் அமைக்கி விட்டுட்டு இருந்த ஆள் தான் வந்து யார்? ரிஷி சுனக். அப்போ வந்து என்னென்னா, பிரிட்டனுடைய செட்டப்பே வந்து என்னென்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் வந்து யூதர்களின் அடிமை அப்படின்றத நீங்கள் மாற்றவே முடியாது அப்படின்றத தான் இது காட்டுது. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 412 இடங்களை பிடித்து, அதாவது 326 இடம் வந்தால் போதும். ஆனால் எவ்வளோ வந்திருக்கு? 412 இடங்களை பிடித்திருக்காங்க. யாருன்னா இந்த லேபர் பார்ட்டி. அதாவது அறுதி பெரும்பான்மை அப்படி அடித்து நொறிக்கிறாங்க. 10 சீட்டு 20 சீட்லாம் கிடையாது, 100 சீட்டு எக்ஸஸாக போயிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 100 சீட்டு எக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கு போக இன்னொரு கட்சி வந்து இவர்கள் ரிஷி சுனக் ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் வந்து படுதோல்வி அடைந்து 121 இடங்கள் தான் 650 இடங்களில் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிபரல் பார்ட்டி வந்து 69 இடங்கள் வந்து, அப்புறம் சுயேட்சை ஜெயிச்சிருக்காங்க. தமிழச்சி, ஒரு ஈழத்தமிழச்சியும் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பெருமைக்குரிய சந்தோஷத்துக்குரியது. அதனால் எதுவும் பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெருசாக பலன் இல்லைன்னா கூட ஒரு ஈழத்தமிழச்சி லண்டனில் போய் ஜெயிச்சிருக்காது, நமக்கெல்லாம் பெருமை தான். இப்படி தான் இங்கே போயிட்டுருக்கு. எனவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால இந்தியர்களுக்கு எதாவது நன்மையா அப்படின்னா, விவேக் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இவ்வளோ நாள் என்ன செஞ்சேன்னா அதை தான் இனிமேல் செய்வேன்ற மாதிரி தான். பிரிட்டனில் வந்து ஸ்டார்மர் ஜெயித்ததுனால, அதாவது இந்த இப்போ தொழிலாளர் கட்சி ஜெயித்ததுனால ஒரு புல்லுக்கும் பிரயோஜனம் கிடையாது, இந்தியர்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, இந்தியாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இல்லை பாலஸ்தீன் பிரச்சனையில் வந்து வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா சத்தியமாக எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ரிஷி சுனக் வந்து ஒரு ஆண்டான் அடிமை மாதிரி, யூதர்களோட அடிமை தான், ஆனால் யூதம் கிடையாது. ஸ்டார்மர் வந்து டைரக்ட் யூதர். எப்படி? ஆனால் கட்சி வேறு தான். ஆனால் அவர் வந்தவொடனே சொல்கிறாரு, நாங்கள் இந்த பாலஸ்தீன பிரச்சனையில் இஸ்ரேல் செய்தது சரி அப்படின்னு. முடிஞ்சு போச்சா? அப்போ எதுவுமே மாறப்போகிறதில்லை. அவர்கள் திட்டமிட்டு அவர்கள் ஊருக்குள்ளே ஆளை மட்டும் மாற்றிருக்காங்க. ஒரு இந்தியன் இருக்கக்கூடாது, அதாவது இந்திய பூர்வக்குடி, அங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். இந்திய உணர்வெல்லாம் அவர் கிடையாது, யாருக்கு ரிஷி சுனக் கிடையாது. அங்கே செட்டில் ஆகி இங்கிலாந்து உணர்வு தான் அவருக்கு இருக்குது. ஸோ இருந்த போதிலும் அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. அந்த டம்மி பீஸை தூக்கி போட்டுட்டு ஸ்டார்மரை கொண்டு வந்துட்டாங்க. எனவே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதனால் எந்த பிரயோஜனமும் எவனுக்கும் இருக்க போகிறதில்ல. இங்கிலாந்து மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட 40 லட்சம் வீடற்றவர்கள் இருக்காங்க. 40 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு வல்லரசு நாடு, பலர் கடன் கொடுக்குறேன்றான். இவன் போய் இஸ்ரேலுக்கு காசு கொடுக்குறான். இவனே பிச்சை எடுத்த மக்கள் 40 லட்சம் வீடு தேவை. 4 லட்சம் பேர் தெருவில் வந்து டென்ட்டு போட்டு படுத்துருக்காங்க. சரியா? படுத்துருக்காங்க. இவர் வந்து அவருக்கு காசு கொடுக்குறான் $10 மில்லியன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அந்த மக்களுக்கும் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போதைக்கு கோபத்தில் இருக்கான், அவன் தீவிரவாதியாக மாறிடக்கூடாது, கடுப்பில் இருக்கான், சோத்துக்குழி இல்லாமல் பல பேர் பிச்சைக்காரன் ஆகிட்டான், பல பேர் தெருவில் இருக்கான், இவன் வந்து அரசுக்கு எதிராக புரட்சி பண்ணிடக்கூடாதுன்றக்காக ஆட்சி மாற்றத்தை அங்கு உள்ள இந்த இலுமினாட்டிகள் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே வேறு ஒரு இந்த லார்ட்ஸ் சபைன்னு ஒன்று இருக்குது. அவர்கள் முடிவு பண்ணி இவங்களை மண்டையை கழுவிட்டு மாற்றி விட்டு மக்களை, இங்கிலாந்து மக்களும் ஹியூமன் கேட்டல்ஸ் தான். என்ன பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட குறையாக இருக்கும் இந்தியாவுக்கு. அதுக்கும் அவங்கள மண்டையை கழுவி, இங்கிலாந்து வெள்ளைக்காரனையும் மண்டையை கழுவி பாவப்பட்டவர்களை திருப்பி தெருவில் விட்டுறாங்க. இதுதான் நடக்க போதில், எந்த மாற்றம் நடக்க போகிறதில்லை. மற்றும் ஒரு சர்வதேச நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.